जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுகம் மாற்றத்திற்கான வாயில் அமிர்த வேலை அப்படிங்கிறத பற்றி என்னுடைய 48வது நாள் 7/9/2025, 7 செப்டம்பர் 2025. என்ன சொல்றாரு பார்க்கலாம். டெய்லி ஒரு கவிதை எழுதி படிப்பாரு. அது இவ்வளவு நாள புரியல, இன்னைக்கு புரியுது. அதனால அதனுடைய மீனிங் அவரே சொல்றாரு. இந்த கவிதையில 5 ஸ்டேஜஸ் இருக்கு, ஆத்மாவுடைய 5 ஸ்டேஜஸ். அதை சொல்றாரு. முதல் அவஸ்தா, முதல் நிலை, உன்னுடைய கூட்டை விடு, தன்னுடைய கூட்டுல இருந்து வெளியே வருது. அதாவது ஒரு குருவி கூடு இருக்கு, அந்த குருவியில கூட்டுல இருந்து வரக்கூடிய அந்த குஞ்சு இருக்கு இல்லையா, அதனுடைய கதை ஸ்டோரி.
உன்னுடைய கூட்டை விட்டுட்டு வெளியே வா, தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே வா அப்படின்ட்டு அம்மா கூப்பிட்டு உடனே கூட்டை விட்டு வெளியே வருது. கூட்டை விட்டு வெளியே வந்ததும் அது பாக்குது, கிளைகள் இருக்குது, இலைகள் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் பறக்குறாங்க. சின்ன அந்த குழந்தை கேக்குது அம்மா கிட்ட, இதுதான் பறக்கிறதா அப்படின்ட்டு. அம்மா குருவி சொல்லுது, இல்ல இல்ல, இது உன்னுடைய பிரம்மை, இது பறப்பது அல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட்டை விட்டு வெளியே வருது. 2வது ஸ்டேஜ்ல விளையாடுது அந்த குருவி. ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிட்டே இருக்கு. ஒரு கிளையில இருந்து அடுத்த கிளைக்கு போகுது. மொட்டு பார்த்தது அந்த குருவி, பூக்களை பார்த்தது, கீழே இருந்து மேல வரைக்கும் போச்சு மரத்துல. அப்புறம் அவங்க அம்மாட்ட கேக்குது, அம்மா நான் பறக்கணுமா அப்படின்னு கேக்குது. அம்மா சொல்லுது, இல்ல வேண்டாம், இது உன்னுடைய விளையாடக்கூடிய பருவம், இது விளையாடுறது, நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் விளையாட்டு, இது பறக்கிறது கிடையாது. அப்புறம் நல்ல பழம் எது கெட்ட பழம் எதுன்ட்டு அது அறிந்துக்குது. அப்புறம் 3வது ஸ்டேஜ், அதாவது யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க. சத்தியத்தினுடைய உண்மை அப்படிங்கிற முகமூடிய போட்டுட்டு உள்ளுக்குள்ள பொய் இருக்குது, மறைச்சு வச்சிருக்காங்க. மனசுக்கு இதயத்துல பாம்பு இருக்குது, அவங்களுடைய இன்டென்ஷன் இன்டென்ஷன்ல விஷம் இருக்குது. அப்ப யார் எப்படி, யாருடைய மனசுல உள்ளுக்குள்ள மறைஞ்சு இருக்குது, அதாவது நல்ல கெட்ட பழம் எது அப்படிங்கிறது அது அறிவிஞ்சுக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 3rd ஸ்டேஜ்ல, அதாவது 3வது ஸ்டேஜ் அது கத்துக்குது. லேர்னிங்ஸ், வாழ்க்கை அதுக்கு கத்துக் கொடுக்குது. யார் நம்மளுடையவங்க, யார் வேற ஆளு, யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க, யார் முகமூடி போட்டிருக்காங்க, யார் பொய்யினுடைய ரதத்துல போயிட்டு இருக்காங்க, யாருடைய இதயம் சுத்தமா இருக்குது, தூய்மையா இருக்குது, யாருக்குள்ள அன்பு இருக்குது, யாருக்குள்ள விகாரங்கள் இருக்கு, அது அறிந்து கொள்ளுது. அப்புறம் அம்மா கிட்ட கேக்குது, அம்மா நான் பறக்கணுமா அப்படின்னு கேக்குது. அம்மா சொல்றாங்க இல்ல இல்ல, இது பறக்க வேண்டாம், ஆனா இது உன்னுடைய கற்பனை, இல்யூஷன், நீ நினைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் கத்துட்ட அப்படின்ட்டு. ஆனா எல்லாம் நீ கத்துக்கல, நீ உன்னுடைய படிக்கக்கூடிய ஸ்டேஜ், கத்துக்கொள்ளக்கூடிய ஸ்டேஜ். அப்புறம் என்ன பண்ணுது அந்த குருவி, ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஜம்ப் பண்ணுது, பறந்து போகுது. ஒரு 4வது ஸ்டேஜ், தன்னுடைய தேவைகளை அது பூர்த்தி பண்ணுது. இப்ப அதுக்குள்ள அவ்வளவு பவர் வந்துடுச்சு. அது தன்னுடைய கூட்டை விட்டுது, தன்னுடைய மரத்தை விட்டுது, கிளைகளை விட்டுது, நண்பர்களை விட்டுது. புரிய வந்தது, இந்த வாழ்க்கைங்கிறது வெறும் இந்த போகத்துல இருக்கிறது மட்டும் கிடையாது. வாழ்க்கையினுடைய வேற, வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அது புரிய வருது. சரீரத்துல இருந்து கொஞ்சம் மேல போயிடுச்சு. உயர்ந்த மனநிலையினுடைய ஸ்டேஜுக்கு உடல், சம்பந்தம், எல்லாருமே இருக்காங்க சுத்தி. ஆனாலும் வாழ்க்கையில வெறுமை இருக்கு. ஏன்னா வாழ்க்கையினுடைய விஷயங்கள் வெளி விஷயங்கள் மூலமாக வாழ்க்கையில திருப்தி கிடைக்கும். 5வது ஸ்டேஜ் ஃபிளைட்ஸ், ஃப்ரீடம், சுதந்திரம். அந்த குருவிக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சப்தம் வருது. ஆத்மாவுடைய ஸ்டேஜ்னு சொல்லலாம். இந்த சப்தம் எந்த ஒரு மனிதனுடையது கிடையாது, யாரோ உள்ள இருந்து சொல்றாங்க, ஆனா பற அப்படின்ட்டு. ஆனா இது வரைக்கும் சொல்லிட்டு வெளிமுகமா பறந்துட்டு இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, பற 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 அப்படின்னு. நான் எங்க மாட்டிக்கிட்டேன், இது என்னுடைய வீடு கிடையாது, மற்றனுடைய வீடு, அதனால பறந்து போ அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள இருந்து சத்தம் வருது. அந்த அந்த பறவை, அந்த பறக்கக்கூடிய பறவை ஸ்டேஜ் அவரை கூப்பிடுது, வா பறந்து வா. மீண்டும் அம்மா கிட்ட கேக்குது, இது வரைக்கும் பறக்கல, சப்தம் வருது உள்ளுக்குள்ள இருந்து. அப்ப அம்மா கிட்ட கேக்குது, அம்மா நான் பறக்கவா அப்படின்ட்டு. இன்னும் உன்னுடைய உடல் இப்ப ரெடி ஆயிடுச்சு, உனக்கு பறவை ரெக்க வந்துருச்சு, அதனால நீ பறக்கலாம் அப்படின்னு சொல்லுது அம்மா. அதே போல நம்மளுடைய வாழ்க்கை கூட ஒரு பறவை ஸ்டேஜ் மாதிரி, பறக்கக்கூடிய ஸ்டேஜ். இன்னும் மேல நம்ம பறந்துட்டே இருக்கணும். இது வரைக்கும் நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனோ, இது வரைக்கும் என்னெல்லாம் புரிஞ்சிருக்கிறோமோ, அதுல என்னட்டனோ, அதுலயே நம்ம ஸ்டாப் ஆயிட்டோம் அப்படின்னா அது ஒரு பிரம்மை. உள்ளுக்குள்ள இருந்து சப்தம் வரணும். அமிர்த வழி எந்திரிச்சாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் புருஷார்த்தம் பண்றோம் அப்படின்னா அது பாதியிலேயே நிறுத்திடக்கூடாது. இன்னும் முன்னாடி போயிட்டே இருக்கும். தேடணும், அப்புறம் பார்த்துட்டே தேடிட்டே இருக்கணும், விளையாடிட்டே இருக்கணும், அப்புறம் கத்துக்கிட்டே இருக்கணும். நான் எதுக்காக அந்த பூமியில இருக்கிறேன், நான் இது வரைக்கும் செஞ்சது ஓகே, சாப்பிட்டேன், குடிச்சேன், தூங்குனேன், எந்திரிச்சேன், சுத்தினேன், இவரை மீட் பண்றது, அவரை மீட் பண்றது, நிறைய சதிகள் செய்யறது, சுயநலவாதியா இருக்கிறது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அது அனைத்தையும் கடந்த ஒரு வாழ்க்கை. மனசுல இருந்து ஓசை வருது, பற. அதே நான் அம்மா கிட்ட, அம்மா நான் பறக்கவா அப்படின்னு கேக்குது. உன்னுடைய உடல் பறக்க வந்துச்சு, நீ பறக்கலாம். அதே போல வாழ்க்கை கூட பறக்கக்கூடிய ஸ்டேஜ். பறந்துட்டே இருக்கணும். நேத்து நான் என்ன கத்துக்கிட்டேன், நேத்துல விஷயத்துல இருந்து ஏதாவது கத்துக்கணும், அதை நோட் பண்ணுங்க. டெய்லி ஒவ்வொரு அமிர்த வேலையும் ஒண்ணு நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. நம்ம மிஸ் பண்ண அமிர்த வேலையை கூட நமக்கு கத்துக் கொடுக்குது. ஈவினிங் யோகா கூட இதுல இருந்து ஏதாவது கத்துக்கிறோம், அது மிஸ் பண்ணும் போது கூட அதுல இருந்து ஏதாவது கத்துக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு
பாடசாலை, ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு ஒரு வகுப்பு அறை, ஒரு கிளாஸ். நிரந்தரமாக நான் ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. காலையில எந்திரிச்ச உடனே குழந்தை, அப்புறம் ஒரு மாணவன், அப்புறம் ஃபுல் டே நான் சேவகன். நேத்து நம்ம 4வது விஷயம் பார்த்தோம். ராத்திரி மௌன சாதனையாளர். அதனால எங்கேயும் நிக்க கூடாது, ஸ்டாப் ஆயிடக்கூடாது. இன்றைய பாபாவனுடைய மகா வாக்கியம் 2 லைன். 108 நாளையினுடைய பட்டியினுடைய 48வது நாள். ஈவினிங் நேரத்துல 7 இருந்து 7:30 வரைக்கும் விசேஷமான நேரம். அது ஏன் விசேஷமாக இருக்குது? ராத்திரிக்கும் பகலுக்குமான ஒரு சந்திப்பு. எங்கெல்லாம் சந்திப்பு இருக்கோ அது சங்கமம். நுமா ஷாம்னு சொல்லுவாங்க அந்த ஈவினிங்க்கு. நுமா ஷாம்னா என்ன அர்த்தம்? நுமா அப்படின்னா என்ன? நுமா ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங்க்கு ஹிந்தில. நுமா ஷாம், நுமா. நுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நுமா அப்படின்னா சமான், ஷாம் அப்படின்னா கருப்பு அல்லது நீலம், அதுக்கு சமமான நிறம். அதாவது ராத்திரி, பகல் முடியுது, ராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2க்கான ஒரு சந்திப்பினுடைய நேரம். 2 நேரம் சந்திக்கக்கூடிய நேரத்திற்கு சமமானது. எப்படி இந்த நீல கலரும் கருப்பு கலரும் அந்த ஒரு நேரத்தினுடைய நிறம். இப்ப டைம் என்ன சொன்னாரு? 7 மணில இருந்து 7:30 வரைக்கும் விசேஷமான நேரம், நல்ல நேரம். எப்படி அமிர்த வேலை சதவு பிரதானமா இருக்குதோ அதே போல இந்த நேரம் கூட சதவு பிரதானமா இருக்குது. அமிர்த வேலை சதவு குணி மாதிரி சதவு குணமான நேரம், இந்த நேரமும் சதவு குணமான நேரம். அதாவது 2 தடவை பாபாவுக்கு சார்ட் கொடுக்கணும். யோகா டைம் 7 to 7:30, 6 to 7:30 வச்சுக்கோங்க ஈவினிங் யோகா. அந்த டைம்ல பாபாவுக்கு சொல்லணும் சார்ட். அப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எழுதணும். ஈவினிங் யோகா உட்காருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் ஆத்மா அப்படின்னு இன்னைக்கு நான் ஃபுல் டே என்ன பண்ணேன் அது சொல்லணும். ஏன் சொல்லணும்? ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ளதை இன்னைக்கே முடிச்சிடணும். இன்னைக்கு உள்ளதை நான் அமிர்த வழியில சொல்லக்கூடாது. ஈவினிங் டைம்ல என்ன பண்ணணும்? உட்கார்ந்து ரிப்போர்ட் பாபாவுக்கு. இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன், எப்படி செஞ்சேன், யார நான் நிந்தனை பண்ணேன், யார் காலை வாரி விட்டேன், யார நான் கேவலப்படுத்தினேன், யார தள்ளி விட்டேன், எங்கெங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணேன், எங்கெங்கெல்லாம் டைம் யூஸ் பண்ணேன், நல்லா யாருக்காக நல்ல வார்த்தைகளை பேசினேன், யாருக்காக கெட்ட வார்த்தைகளை பேசினேன், என்னெல்லாம் நான் செஞ்சனோ அது எல்லாமே ஈவினிங் 6:30 நீங்க யோகாவில் உட்காரும் போது, இல்லைன்னா எப்போ உட்காருறீங்களோ அப்போ ஒவ்வொரு ஈவினிங்கும் இப்படி இந்த மாதிரி நினைங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா. இன்னைக்கு என்ன நினைக்கணும்? இன்னைக்கு 3வது ஃபேட் சண்டேக்கு நம்ம உட்காரனால ஈவினிங் இந்த உலக யோகா டே அப்படின்ட்டு. அதே போல டெய்லி அது நினைக்கணும், இன்னைக்கு யோகா டே அப்படின்ட்டு. எங்க இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தா கூட நீங்க அங்க நினைக்கலாம். ஈவினிங் டைம்ல ட்ரெயின்ல இருக்கிறீங்க, பிளைட்ல இருக்கிறீங்க, டியூட்டில இருக்கிறீங்க, வண்டியில இருக்கீங்க, ஆபீஸ்ல இருக்கிறீங்க, சிலர் வீட்டுல இருப்பாங்க, சிலர் மதுபன்ல இருப்பாங்க, சிலர் மலையில மாட்டிட்டு இருப்பாங்க. மழை கூட 6 மணிக்கு தான் அங்க பெய்யுது மதுபன்ல. எப்படி இப்ப அமிர்த வேலையில நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், 3 மணி நேரம் அமிர்த வேலை யோகா பண்ணிட்டு, அதே போல ஈவினிங் யோகாவை கூட 1/2 மணி நேரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாதவங்க ஈவினிங் டைம்ல 10 நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க 10 நிமிஷம் யோகா பண்ணுங்க ஈவினிங் கண்டிப்பா. அந்த மாதிரி 10 நிமிஷத்தை விட அதிகமா யாரு பண்றாங்களோ அவங்க 1/2 மணி நேரத்துக்கு கொண்டு வாங்க அவங்களுடைய யோகா டைம் நேரத்தை. அதனாலதான் பாபா ரொம்ப யோசிச்சு 7ல இருந்து 7:30 சொல்லியிருக்கு. 6:30 இருந்து 7:30 சொல்லல. என்ன சொன்னாரு? 7ல இருந்து 7:30 அப்படின்றாரு. அவ்வளவு உட்காந்தா போதும். யோகாவே வரல அப்படின்னா என்ன பண்ணுங்க? 1/2 மணி நேரம் ரிப்போர்ட் பண்ணுங்க பாபாவுக்கு. 1/2 மணி நேரம் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா, அதாவது ஃபுல் டே என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பாபாவுக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் நமக்கு லேஸ் ஆயிரும். நம்ம ஏன்னா எவ்வளவு பேரை நம்ம மீட் பண்றோம். பப்ளிக்ல சேவை பண்றவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் வருது. அதாவது யார் மத்தவங்களை பத்தி நெகட்டிவ் தன்னோட சீனியர்கிட்ட சொல்றாங்க, மத்தவங்களை கீழே இவங்க குறைஞ்சவங்க நம்ம காட்டுறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க யாரா இருக்க முடியும்? விஷத்தை பரப்புறாங்க. அந்த மாதிரி விஷம் நிறைந்த பாம்புகளுக்கு இங்க குறவு இல்லை. இங்கே தன்னுடைய விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிரம்மா குமாரிகள் உள்ளுக்குள்ள விஷயம், வெளியில உள்ள விஷயம் நம்ம பேசல. இதெல்லாம் செஞ்சு ஏதாவது கிடைச்சா கூட அது என்ன பிரயோஜனம்? அதனால உள்ளுக்குள்ள மனசு அரிச்சுட்டே இருக்கணும். யாரையாவது நம்ம கீழே தள்ளிட்டு நம்ம மேல வரோம். அப்போ ஈவினிங் டைம்ல என்ன பண்ணணும்? பிளானிங் பண்ணணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். யாரு ரொம்ப பிஸியா இருக்காங்களோ அவங்க கொஞ்ச நேரத்துக்காக கண்ணை மூடிட்டு, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சரி கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா பண்ண முடியலன்னா பாபா கூட ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க, இல்ல பாபா கூட ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஈவினிங் என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ணணும் பாபாவுக்கு. நான் என்னெல்லாம் ஃபுல் டே பண்ணேன் அப்படிங்கறத ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும். வாய் மூலமாக இல்ல மனசின் மூலமாக. எழுதுறது ராத்திரி. ஏன்னா பகல்ல புயல் இருக்குது, நிறைய குழப்பங்கள் நடந்திருக்கு. யாரோ ஏதோ செஞ்சாங்க. இந்த சத்தியத்தினுடைய மார்க்கத்துல எதிரிகளுக்கு இங்க குறவே இல்லை.
இந்த உலகத்துல அசத்தியம் தான் ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லா இருக்குது. சத்தியம் இல்லாததுதான் வெற்றி அடையுது. பொய் தான் வெற்றி அடையுது. அதிகமா யார் இருக்காங்க? சத்தியத்திற்கு அப்பாற்பட்டவங்க தான் இருக்காங்க. கீழே இழுத்து விடுறதுல தான் நம்ம முன்முறமா இருக்காங்க. இது நல்லா போயிடுச்சுன்னா அப்புறம் அசரீரி பிராக்டிஸ், சூட்சுமதனுடைய பரிசுத்தா பிராக்டிஸ், பாபா என்னெல்லாம் ட்ரில் சொல்லி கொடுத்துருக்கலாம் அந்த ட்ரில் பிராக்டிஸ் பண்ணலாம். சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த மாதிரி பல ட்ரில் இருக்குது. நிறைய பேர் வாக்கிங் போறாங்க அந்த ஈவினிங் டைம்ல. சரி, வாக்கிங் போறாங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரையாவது நம்ம கூட கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அவ்வளவுதான், பாபா நினைவு வரவே செய்யாது. யாரையாவது நம்ம கூடவே கூட்டிட்டு போனோம்னா அவ்வளவுதான். அப்போ அங்க என்ன நடக்கும்? அவங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி போகும்? நேத்து நிறைய நல்ல மழை பெஞ்சுது, நக்கி லேக் வந்து ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா, லாஸ்டா நான் வந்து கரடி எப்ப பார்த்தேன், இந்த மாதிரிதான் பேச்சு. போகிறீங்க, நீங்க வாக்கிங் போறீங்க, அது பாபா நினைவுல போறதுக்கு. ஆனா யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டா கூட நீங்க மௌனத்துல இருக்கணும், யோக ஸ்திதியில இருக்கணும். ஏன்னா நிறைய பேரு ஈவினிங் வந்து அந்த நேரத்துல மௌனமா இருக்கிறாங்க, யோகத்தினுடைய பிரயோகம் பண்ணிக்கிட்டே போவாங்க. இல்லைன்னா இப்படி பண்ணலாம், வழியில யாரெல்லாம் நம்ம பாக்குறோமோ எல்லாருமே ஆத்மா தான், எல்லாருக்கும் பரமாத்மானுடைய அறிமுகம் கிடைக்கணும், எல்லாருக்கும் அவங்களுடைய தூய்மை யோகத்துல போகணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதை சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு தடவை நான் சுத்திட்டேன், அந்த நக்கிலேக்க சுத்தி வந்தாச்சு. இப்படி பண்ணும்போது ஏதாவது ஒரு புது வரதானம் நமக்கு டச் ஆகும், இல்லைன்னா புதுசா ஏதாவது ஒரு எண்ணங்கள் நமக்கு டச் ஆகும். அதை 3 வரதானம். ஒண்ணு வந்து நித்ராஜித் ஆகணும், 2வது பிரம்மச்சரிய பவ, அதாவது ஃபர்ஸ்ட் அமிர்த வேலை யோகம், அப்புறம் வந்து பிரம்மச்சரியம். அமிர்த வேலம் வந்து 5ல இருந்து அமிர்த வேலை வந்து யோகா 2ல இருந்து 5, அது 3 மணி நேரம் யோகா. அப்புறம் அதாவது பிரம்ம முகூர்த்தம். 2வது வந்து பிரம்மச்சரியம், சம்பூர்ண பிரம்மச்சரியம், சம்பூர்ண தூய்மை. ஒரு சங்கல்பம் கூட இந்த உடலினுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. சரீரம், அப்புறம் சரீரத்தினுடைய ஆசைகள், முழுமையான பிரம்மச்சரி. ஒண்ணு வந்து நித்ராஜித் ஆயாச்சா வரதானம், 2வது வந்து என்னாச்சு பிரம்மச்சாரி பவ ஆயிடுச்சா, 3வது போஜன். 3 பி, பிரம்ம முகூர்த்தம், பிரம்மச்சரியம், போஜன். இந்த 3 பி. எவ்வளவு நம்ம காரசாரமான டேஸ்டான மசாலா நிறைஞ்ச சாப்பாடை நம்ம உடம்பு கொடுக்குமோ அந்த அளவுக்கு அது விகாரங்களை நம்மளுக்குள்ள தூண்டிவிடும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா சதோ பிரதானமான சாத்வீக உணர்வு பக்கம் போகணும். இந்த உலகத்துல எல்லாத்தோட தூய்மையானது எது? இந்த இயற்கையால உருவாக்கப்பட்டது எது? சப்ஜிகள் மட்டும் இல்ல, இலைகள் மட்டும் இல்ல, தானியங்கள் இல்ல, எண்ணெய் இல்ல, உப்பு, மசாலா, மிளகாய், எண்ணெய், அனிமல் ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் அமிர்த யோகத்தினுடைய பிரபாவத்தை பாருங்க. அப்புறம் வித்தியாசம். கம்மியா சாப்பிட்டு பார்த்தேன், நிறைய சாப்பிட்டு பார்த்தேன், அப்புறம் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தேன், 2 தடவை சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு நாளைக்கு. அப்புறம் பிராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் என்னாச்சு, யோகா அதனுடைய அந்த பிரபாவம். காலையில வந்து நிறைய வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், அப்புறம் வந்து மயக்க நிலையில போயிடுச்சு. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொடுத்தேன், அப்புறம் நைட்டும் சாப்பாடு கொடுத்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, மயக்கத்துலதான் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கவங்களோட புத்தி என்ன ஆகும், மந்தமாயிடும், புத்தி வந்து டல் ஆயிடும். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா நான் பழம் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ்ஷான பழங்கள், நமக்கு எப்போ பழம் மட்டும் கிடைக்குதோ அப்போ உடம்பு வந்து திருப்தி ஆயிருது. பசி எடுக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், அப்போ வந்து அதுக்கு திருப்தி ஆகல அப்படின்னு அர்த்தம். இட்லி கொடுத்தேன், தோசை கொடுத்தேன், ரொட்டி கொடுத்தேன், உப்மா கொடுத்தேன், டேப்லா கொடுத்தேன், பராட்டா கொடுத்தேன், காக்கரா கொடுத்தேன், ரொட்டி கொடுத்தேன், எல்லாரும் கொடுத்தாலும் கூட மனசு அது உடம்பு திருப்தியே இல்லை. 2-3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சாப்பாடு கேட்குது, பசிக்குது. நிறைய ரைஸ், வெரைட்டியான ரைஸ் கொடுத்தேன், அப்புறம் வந்து கீரை கொடுத்தேன். நேத்து வந்து ஒரு மீட் பண்ணாரு, அவர் ஒரு வித்தியாசமான வார்த்தை சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன், பிரதர் எனக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு. எப்படி சொன்னாரு, எல்லைக்கப்பாற்பட்ட களைப்பு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன், எல்லைக்கப்பாற்பட்ட களைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட களைப்பு அது கேட்கவே செய்யாதுங்க, ஒரே டயர்டாவே இருக்கு. இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஆனா கரெக்ட் எல்லாம். ஆனா களைப்புங்கிறது எல்லைக்கப்பாற்பட்ட களைப்பா இருக்குது, ஒரே டயர்டாவே. களைப்பை ஏற்படுத்துறது என்னது, அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள். காலையில டிஃபன்ல வெறும் பழம் மட்டும் சாப்பிடுங்க, அப்புறம் பாருங்க கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த உடல்ல ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அது போயிடும். காலையிலயாவது செய்யலாம்ல இந்த மாதிரி. சரி, மத்தியானம் இருந்துட்டு போட்ட நீங்க ஏற்கனவே சாப்பிடுற மாதிரி காலையிலயாவது நீங்க பழம் மட்டும் சாப்பிடலாம்ல. கொஞ்சம் கொஞ்சமா தானே நம்ம மாத்த முடியும். காலையிலேயே நீங்க லேட்டா சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுறீங்களோ அவ்வளவு நல்லது. சமைக்கப்படாததை சாப்பிடும் போதுதான் பிராக்டிஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி பழகிடுச்சோ அதே போல இதுவும் பழகிறோம். முதல்ல வந்து 3 புருஷார்த்தம், நித்ரா 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அதுக்கான யோகா. அப்ப ஈஸி ஆயிடுச்சு, நித்ராஜித் ஆயிட்டோம். 2வது வந்து பிரம்மச்சரியம், 3வது வந்து பிரம்மா போஜன்.
ஒருவேளை இந்த 3ல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துருங்க அப்படின்னு சொன்னா எதை எடுக்கிறது? யாராவது கேக்குறாங்க இந்த 3ல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துருங்க அப்படின்னா எதை கட்டுக்கிறது? பிரம்மச்சரியத்தை எடுத்துருவா? சரி இப்ப 2 இருக்குது, 2ல இருந்து ஒண்ணா எடுத்துரு அப்படின்னு கேட்டா அதுல எதை எடுப்பீங்க? தூக்கத்தை எடுத்துடலாம். ஒரே ஒரு இதை வை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்போ சாப்பாடு, உணவு. ஏன் அப்படின்னா சுத்தமான போஜன் நம்ம வைக்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தானாகவே அமிர்தவலை முழிப்பு வந்துடும், தானாகவே பிரம்மச்சரியம் ஸ்டெபிள் ஆயிரும். அதனால ஈவினிங் வாக்கிங் யோகா பண்ணணும். எல்லாரும் 6:30 அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமைண்டரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாபாவுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும். இங்க இருந்தாலும் சரி ஈவினிங் யோகாக்கான டைம் 6:30 மணிக்கு டைம் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க பேரும் கொடுக்கலாம். என்ன பேரு? நுமாசாம் யோகா, இல்லைன்னா ஈவினிங் யோகா வித் பாபா. அடுத்த விஷயம் அடுத்தது ஈவினிங் வாக் வித் பாபா. சிலர் 1/2 மணி நேரம் வாக் பண்றாங்க, 1/2 மணி நேரம் யோகா பண்றாங்க. சிலர் ஃபுல் டைமும் யோகாவிலேயே அந்த வாக் பண்றாங்க. இப்படி இருந்தாலும் சரி, ஈவினிங் வாக்கிங் போறீங்க அப்படின்னா தனியா போங்க, அமைதியா இருங்க. யாராவது இருந்தாலும் கூட மௌனமா இருங்க. அதாவது 2 சைனீஸ் வாக்கிங் போனாங்களாமா. டெய்லி அவங்க மௌனத்திலேயே வாக்கிங் போவாங்க. திடீர்னு ஒருத்தர் 3வது அவர் சரி நானும் உங்க கூட இன்னைக்கு வரேன் வாக்கிங். போயிட்டே இருக்காங்க, சைலண்டா தான் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு 3வது அவர் சொல்றாரு, ஆஹா எவ்வளவு சூப்பரான சன்செட், எவ்வளவு ரெட்டிஷா இருக்குது, செவ்வானம் தெரியுது, அப்போ இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு. அப்புறம் திடீர்னு ஐயோ நான் பேசிட்டேனே அப்படின்ட்டு அப்புறம் மௌனம் ஆயிட்டேன். அப்புறம் 3வது ஆள் போயிட்டாரு, வாக்கிங் முடிஞ்சு. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இவரை நாளையில நம்ம கூட்டிட்டு போக வேண்டாம், இது ரொம்ப பேசுறாரு அப்படின்னு. அவரு ஒரு வார்த்தை தான் பேசுறாரு, ஆனா இவங்களுக்கு ரொம்ப பேசுனதா தெரியுது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம 2 விஷயங்கள் செய்யணும். ஓகே, ஓம் சாந்தி. जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता,
अमृत वेला में तपस्वी जलता, संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है, वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता, मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे।